கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தனிமை மற்றும் தனிமைப்படுத்தப்படுகின்ற காலமானது கம்பளி பூச்சி அதன் இறக்கைகளை பெறும் பருவமாகும். நீங்கள் தனிமையை உணரும் போதெல்லாம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நினைவு கொள்ளுங்கள். மேலும் இப்பொழுது நீங்கள் சென்று கொண்டிருக்கும் கடினமான பாதை உங்கள் முடிவல்ல, தேவன் உங்களுக்காக தந்திருக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களே உங்கள் பங்கும் முடிவும் ஆகும். அன்பின் ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, உம்மை துதிக்கின்றோம். இப்பொழுதும் தனிமையில் வாடுவதாக உணரும் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் தனிமையை உணரும் இந்த காலகட்டம் அவர்கள் சமூகத்தில் காத்திருக்கும் காலம் என்றும் உமது சமூகத்தில் செலவிடும் நேரமானது நிச்சயமாக வீணாவதில்லை என்றும் உம்முடைய பிள்ளைகள் உணரும்படி உம்முடைய தொடுதல் இந்த வேளையில் அவர்களுக்கு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். எதிர்கால பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு விலகுவதாக என்றும் புதிய பலனும் விசுவாசமும் அபிஷேகமும் அவர்களுக்குள் பெருகுவதாக என்றும் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.